நெல்லைக்கு ஹல்வா, மதுரைக்கு மல்லி, குற்றாலத்திற்கு மங்குஸ்தான் என்று ஒவ்வொரு பகுதிகளிலும் பல விசேஷ பழங்களும் பண்டங்களும் புகழ் பெற்றவை. தற்போது குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும், இந்த பழங்கள் பல நோய்களை போக்கும் தன்மை வாய்ந்ததாக பயன்படுகிறது என்கின்றனர் அப்பகுதி பழ வியாபாரிகள். அப்பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்கள் குற்றாலம் மற்றும் கேரளாவில் விளையக்கூடியது. குறிப்பாக மங்குஸ்தான், ரம்டான், கொரியன், முட்டைப்பழம், பிளம்ஸ், ஸ்டார் ஃப்ரூட், பட்டர் ஃப்ரூட், மலை வாழைப்பழம், மலை ஆரஞ்சு, ஜாதிக்காய் ஊறுகாய், மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்காய் ஆகியவை இந்த மலை பகுதிகளில் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இந்த பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணமுடையது என்றும், இந்த அரிய வகை பழங்கள் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் விளைகிறது என்கின்றனர் அப்பகுதி வியாபாரிகள். குறிப்பாக இந்த ஆண்டு பில்கா ரம்டான் என்ற பழம் விற்பனைக்கு வந்துள்ளது. குற்றாலத்திற்கு சுற்றுலா வருபவர்கள் இந்த பழங்களை விரும்பி வாங்கிச் செல்வது வழக்கம். கொரியன் மற்றும் ராம்சீதா பழங்கள் புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த நிவாரணியாக பயன்படுகின்றது. குற்றாலம் ஐந்தருவிக்கு செல்லும் வழியில் இந்த வகை பழங்கள் தற்போது ஏராளமான கடைகளில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இதை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வாங்கிச் செல்கிறார்கள் என்கின்றனர் வியாபாரிகள். மேலும் இங்கிருந்து இந்த பழங்கள் கொடைக்கானல், ஊட்டி, கோயம்புத்தூர் மற்றும் வெளி மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்து வருவதாகவும் பல வியாபாரிகள் கூறுகிறார்கள். இது முக்கியமாக சொல்ல போனால் டொரியான் பழம் ரொம்ப ஃபேமஸானது. அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. மங்குஸ்தான் பயங்கரமான கண்ணுக்கு குளிர்ச்சி, மற்ற வயிற்றிலுடைய அல்சர் முதற்கொண்டு கேட்கக்கூடியது. இதில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அதில் நரம்பு தளர்ச்சி கூட பாதிக்காத அளவுக்கு அதனுடைய மருத்துவ குணம் இருக்குங்க. ரெண்டாவது, ஹார்ட்டை ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த அறிவை இதில் எல்லாவுடைய நெட்டிலையும் இப்போ இது பிரபலியமாக மங்குஸ்தான் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய என்ன ஃப்ரூட்டுகள் இருக்குது. பட்டர் ஃப்ரூட் இருக்குது. ரெண்டாவது மலை ஆரஞ்சு இருக்குது. இதெல்லாம் மலை ஆரஞ்சு சொல்ல போனால் நல்லா, அதாவது நீர்ப்போக்கு இல்லாதவங்களுக்கு, சிலவங்களுக்கு இந்த நீர் சரியாக போகாது, அவங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல பழங்களை பலம் சேர்க்கும் என்பதற்கேற்ப அரிய வகை பழங்களை இயற்கை அன்னை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அப்பழங்களை உண்டு பயன்பெறுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து சுடலை குமாருடன் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.